ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல டாக்டர் வந்து சொல்றாங்க கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க வந்து வெயிட்லாம் தூக்கக்கூடாது, நான் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து கரெக்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாதா வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷத்துல வந்து காவேரி கங்காவை கட்டி பிடிக்கிறாங்க. பாட்டி வந்து தடுக்கிறாங்க, அவ இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து ஃபீல் பண்றாங்க. ஹவுஸ் ஓனர் மாமா மாமியை காட்டுறாங்க. மாமி வந்து சொல்றாங்க காவேரி என்ன திட்டினா அவளை உடனே வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமா வந்து சொல்றாரு, அவங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற, எனக்கு என்னமோ காவேரிக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மாமி வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. குமரன் வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பிளேஸ்க்கு மாமி வராங்க. கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதா சாரதா வந்து அவங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல டேங்க் கழுவுறாங்க, அதனால தண்ணிலாம் புடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனசுக்குள்ள வந்து மாமி நினைக்கிறாங்க, உன்னை மாட்டி விடாம போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காவேரி வந்து மாமியை முறைக்கிறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறம் எனக்கு நீதான் சமையல் விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும், கங்கா வந்து மாசமா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு நிவினும் யமுனாவும் வராங்க. குமரனையும் கங்காவுக்கும் விஷ் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. சாரதா வந்து காவேரியை தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி குடத்தை கொடுத்து அனுப்புறாங்க. நிவின் வந்து பாவமா காவேரியை பாக்குறாரு. யமுனா வந்து அதை நோட் பண்றாங்க. தேங்க்யூ.